மார்ச் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை 1:40 இருக்கிறது. அமெரிக்கா, ஈரான் 2 பேருமே பேச்சுவார்த்தைக்கான ஒரு திகதியை குறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும், இப்பொழுது அமெரிக்காவால முன்வைக்கப்பட்ட யோசனைகள் அனைத்தையுமே ஈரான் நிராகரிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு மாறி மாறி 2 பக்கமும் கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்காங்க. அதாவது இப்பொழுது ஈரானுடைய மிக முக்கியமான தீவுகள்ல ஒன்றை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா படைகளை அனுப்பி கொண்டிருக்கிறது அல்லது அதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி ஒரு ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா செய்யுமாக இருந்தால் அதற்கு எதிரான பதில் தாக்குதல்களை நடத்துறதுக்கு எங்களுடைய ராணுவத்தினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் அதற்கு தயாராகவும் இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, அமெரிக்கா மத்திய கிழக்கு நாட்டின் உதவியோடு தான் இந்த ராணுவ நடவடிக்கையை செய்ய போறாங்க. எனவே அப்படியான நடவடிக்கைகள் நடக்குமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய உட்கட்டமைப்பு, அதாவது உதவி செய்கின்ற அந்த நாட்டினுடைய முழுமையான உட்கட்டமைப்புகள் அனைத்துக்குமே தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை ஈரான் இப்பொழுது விடுத்திருக்காங்க. எனவே கடந்த 2 நாட்களா பேசப்படுற ஒரு விஷயம்தான் இந்த விடயமானது. ஈரானுடைய மிக முக்கியமான தீவான கார்க் தீவை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையை தான் அமெரிக்கா இப்ப நடத்தி வராங்க. அதற்கான ஏற்பாடுகள் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு என்று பல தரப்பு ஒரு எதிர்ப்பு குரலாக கூறினாங்க. இப்பொழுது ஈரான் அதை அவதானித்து அதற்கு தயாராகி வருகிறது. இந்த யுத்தமானது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி பல பேர் மத்தியில் இன்றைய நாளில் கேட்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை மாளிகை பக்கமாக பலதரப்பட்ட விடயங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வராங்க, அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்காங்க. கடந்த மத்தியாலங்களில் மிக முக்கியமான ஒரு தகவலை மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தமானது 4 முதல் 6 கிழமைகள் நடக்கும் என்பதுதான் முதல்ல தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தில் இன்னும் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரப்படல. எனவே இந்த யுத்தம் 4 முதல் 6 கிழமையில நடக்க முடிவடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்று, அதாவது சற்று நேரத்துக்கு முன்பு வெள்ளை மாளிகையினுடைய அறிக்கையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்ன மாதிரி இருக்க போது தெரியல. இது ஒரு இக்கட்டான சூழலை இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்படுறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுடைய மிக முக்கியமான நிலைகளை நோக்கி இப்பொழுது அமெரிக்க படைகள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்காங்க. கடந்த 2 நாட்களுக்குள்ளேயே 1000 பேர் இப்பொழுது மேலதிகமாக அங்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளுடைய வெவ்வேறு கோணங்கள்ல 50,000க்கும் அதிகமான அமெரிக்க படையினர் இருக்காங்க மத்திய கிழக்கு நாடுகளில். எனவே இந்த தொகையையும் காணாமல் இன்னும் 1000 பேரை அனுப்பியிருக்காங்க. இந்த 50,000 அமெரிக்க படைகளோடு 200 போர் விமானங்கள் அங்கே மத்திய கிழக்கில் இருக்கிறது. அதோட 2 மிக முக்கியமான பிரம்மாண்டமான யுத்த கப்பல், அதாவது விமானங்கள் தரையிறங்கக்கூடிய 2 யுத்த கப்பல்களும் மத்திய கிழக்கில் இருக்கு. இதற்கு அதிகமான படை வீரர்கள் ஏன் அங்கு அனுப்பப்படுறாங்க? அதோட இன்னும் ஒரு திசையில இருந்த 5000 பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு 5000 ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாய் பக்கமாக திரும்பி இருக்கிறது. எனவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹோர்முஸ் கால்வாய் பகுதி ஒரு தாக்குதல் பிரதேசமாக விரைவில் மாறிவிடுமா? ஏற்கனவே அங்க 2000க்கும் அதிகமான கப்பல்கள் தங்கி இருக்கிறது, அங்கே சிக்கி இருக்கிறது. இதுல 20,000க்கும் அதிகமான படை வீரர்கள், அதோட ஊழியர்கள், பணியாளர்கள் இதுல தங்கி இருக்காங்க. இவங்களுக்கான அடிப்படை அத்தியாவசியமான தேவைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு செல்கிறது. அவங்களுடைய மனநிலையிலேயும் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு, எனவே ஒரே அந்த பிரதேசத்தில் இருக்கிறது யுத்த சூழல், இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களால அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இந்த கப்பல்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இன்சூரன்ஸுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ரத்து செய்யப்படுகிறது நிறுவனங்களால். ஏன்னா அங்கே பாதுகாப்பு இல்லை, யுத்தம் நடக்கிற சூழல், அது ஏதாவது நடந்தால் அதிகளவான பணம் செலுத்த வேண்டியிருக்கும் கப்பல் நிறுவனங்களுக்கு என்ற பலதரப்பட்ட காரணங்களால இந்த கப்பலுக்கு வழங்கப்பட்ட காப்பீடுகள் எல்லாமே மீளப்பெறப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இந்த ஹோர்முஸ் கால்வாய் வழியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில அமெரிக்காவுடைய மிக முக்கியமான போர் விமானங்கள்ல ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இந்த செய்திகள் மிகப்பெரிய அளவான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காரணம் சொன்னா, இது மிக முக்கியமான அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானம். இந்த விமானம் FA-18 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் ரேடார்களிலேயே
பார்க்க முடியாத சிக்காத போர் விமானம். அதாவது ஒளியை விட அதிக வேகமாக செல்லக்கூடிய இந்த விமானம் என்னதான் ஆயுதங்கள் கொண்டு போனாலும் வெளியில எந்த ஆயுதம் இருக்கு அப்படின்றதே தெரியாத அளவிலான ஒரு மிக துல்லியமான போர் விமானம். இந்த விமானத்தை ஈரான் ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் வெள்ளை மாளிகை சற்று நேரத்துக்கு முன்பு அப்படி எந்த ஒரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை, அதை முற்றுமுழுதாக நாங்கள் மறுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய செய்தியில வெளியாகி இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல செய்தி பார்க்க கிடைச்சது. ஆனால் கடந்த மணித்தியாலங்களில் அதிகமாக இந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தது. இதோட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதம் 27ஆம் தேதி சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருந்தார். இந்த பயணம் இப்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற மே மாதம் 14 அல்லது 15ஆம் தேதிகளில் இந்த பயணம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. எனவே கடந்த வருடமும் இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்பொழுது இந்த மாதம் 27ஆம் தேதி இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை ஒத்தி வச்சிருக்காங்க. சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா விதித்த அதிகளவான வரி நிலைக்கு பிறகு சீனாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போறாரு. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு முதலாவது தடவை ஜனாதிபதியாக இருக்கும்போது சீனாவுக்கு போயிருந்தார். அதுக்கு பிறகு 2வது தடவை ஜனாதிபதி ஆனது போது போற முதல் சீன விஜயமாக இது இருக்க போது. இதுக்கிடையில இப்பொழுது ஈரான் மிக முக்கியமான இஸ்ரேலுடைய நகரமான டினோமா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தி வராங்க. இவங்க ஒரு 4 நாட்களா தொடர்ச்சியாக இந்த நகரத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இங்கதான் இஸ்ரேலினுடைய மிக மிக முக்கியமான ஆயுத களஞ்சியங்கள், அணு உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே இங்கேதான் இருக்கு. எனவே இதை குறிவைத்து இப்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 4 நாட்களா நடந்த தாக்குதலில் மிகப்பெரிய அளவான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7000க்கும் அதிகமான கட்டிடங்கள் பாரிய அளவான சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்றாங்க. இதுக்குள்ள விழுகின்ற ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய வான்பரப்பால் தடுக்க முடியாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு கிழமைக்குள்ள ஈரான் இஸ்ரேலுக்குள்ள கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான ஏவுகணைகளை செலுத்தி இருப்பதாக இஸ்ரேலுடைய வான் பரப்பு தடுப்பு அமைப்பு குறிப்பிட்டிருக்காங்க. எனவே அவங்க அந்த கணக்கெடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது அப்படின்னு. மிகப்பெரிய அளவான தொகை ஏவுகணைகள் இப்பொழுது இஸ்ரேலுக்குள்ள ஏவப்படுது. இந்த விடயமும் கடந்த மணித்தியாலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்று. இதற்கிடையில சீனாவுடைய எலக்ட்ரிக் வாகனங்கள் மீது ஆசிய நாடுகள் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்காங்க. இதற்கு காரணம் இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றம், இந்த மாதிரியான மிக முக்கியமான காரணங்களால எலக்ட்ரிக் வாகனங்கள் மீது மக்களுக்கு அதிகமான ஆர்வம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக சீன நிறுவனங்கள் தயாரிக்கின்ற எலக்ட்ரிக் வாகனங்கள் மீது அதிக கேள்வி அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதுதான் இப்பொழுது கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான சுருக்கமான சர்வதேச செய்திகளாக இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையால் கொடுத்திருக்காங்க. அதாவது இப்பொழுது அதிகமான வெப்பம் இலங்கையில் இருக்கு. இந்த வெப்பம் காரணமாக நீர் பாவனை அதிகரிச்சிருக்கிறது இந்த கிழமைக்குள்ள. எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் முறை கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் இப்பொழுது அதிக வெப்பநிலை காரணமாக நீர்நிலைகளுடைய அளவுகள் குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக அதிகளவான நீர் விநியோகம் அல்லது பாவனை அதிகரித்திருக்கிறது. எனவே இதை மிக முக்கியமான கவனத்தில் கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட QR முறையில் எரிபொருளை பெற்றுக்கொள்கிற நடைமுறை இப்பொழுது ஒரு சுமூகமான நிலைக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. நேற்று ஒருத்தர் இன்னொருத்தருடைய QR பெற்றுக்கொண்டு அல்லது அதை தவறுதலாக பயன்படுத்த முயற்சிக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும், QR எடுக்கும்போது நம்முடைய ஃபோன் நம்பரை கொடுத்து மாற்றி ஓவர்ரைட் பண்ணி எடுக்கலாம். அந்த அடிப்படையில் சட்டவிரோதமான முறையில் இவர் இன்னொருத்தருடைய QR பயன்படுத்த முயற்சி செஞ்சிருக்காரு. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்பொழுது இந்த QR முறையில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்படிகள் எல்லாமே தீர்க்கப்பட்டிருக்கு. இதனால யாருடைய QR பயன்படுத்தினாலும் அல்லது நம்முடைய QR தவறுதலாக பயன்படுத்துறதுக்கு அல்லது முறைகேடாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்தாலும் யார் அதை செய்கிறாங்க அப்படின்றது எல்லாமே தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்னாங்க. எனவே அந்த அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை நேற்றைய நாளில் நடந்திருக்கு. யாருடைய QR-ஐயும் நீங்கள் கொண்டு பெட்ரோலையோ அல்லது எரிபொருள் நிரப்ப போகாதீங்க. இந்த தெரியாமல் கூட அதை செஞ்சிடாதீங்க. உங்களுடைய வாகனங்களுடைய இலக்கங்களையே கொண்டு போங்க. அதே QR-ஐ பயன்படுத்தி நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஃபாலோ பண்ணி வைங்க.